This video is sponsored by Educast online learning app. Hi friends, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சிறுதானியங்களை பற்றி பேச போகிறேன். சிறுதானியத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த வர காலகட்டத்தில் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சிறுதானியத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ண தான் செய்கிறீங்க. இப்போ இது கருப்பு கவுனி. கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இது கருப்பு கவுனியில் குருணை அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு கவுனி உடச்சி கொடுக்குறாங்க. இது கருப்பு கவுனியில் அவல். இது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வெள்ளை அவல் இருக்குல்ல, அதே மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது கம்பு அவல். இது வரகு. இது சோளம், மக்காச்சோளம். இது ராகி. நம்ம ராகி மாவு இருக்குல்ல, அதுலேயே ராகி அவல். இது ப்ரௌன் ரைஸ். இது தென்னை. இது சிகப்பு அரிசியில் அவல். இது ஒரு வகையான இதுவும் சிகப்பரிசி அவல். இது தூய மல்லின்னு சொல்லக்கூடிய அவல். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திணை அரிசி, குதிரைவாலி அரிசி, வரகரிசி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி அப்படின்னா நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது மல்டிக்ரெயின். இதில் அவல், அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய அதில் நட்ஸு சேர்த்துருப்பாங்க, சீட்ஸ் இருக்கும். இதெல்லாமே சேர்ந்தது மார்னிங் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதே போல் நிறையா வெரைட்டிஸ் சிறுதானியங்களில் நிறையா அவல் இருக்குது. அதை நீங்கள் மார்னிங் உங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப சத்துள்ள உணவாக இருக்கும். காலையில் கிளம்ப நேரம் ஆகுது, கிளம்ப முடியலைன்னு நினைக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்க நிறைய பேர் வேண்டான்ட்டு போயிடுவாங்க சாப்பிட முடியுதுன்னு. இதை அவங்களுக்கு ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக நீங்கள் அவல் கொடுக்கலாம். அவல் லட்டு பண்ணி கொடுக்கலாம், அவல் புட்டு பண்ணலாம். சிறுதானியங்களை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்.